பணம் சம்பாதிக்கிறத நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே கஷ்டம் கஷ்டம்னு தான் சொல்கிறாங்க. நம்மளுமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு புக்கை படித்ததுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. அது இஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன புக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, பணவாசம்ங்கிற இந்த புக்கு தான். இந்த புக்கில் இருக்க முக்கியமான 3 விஷயத்த பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, மொதல் விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பணம்ங்கிறது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் க்ரோத் ஆகிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, இல்லை ஆல்ரெடி ரிச்சஸ்ட் மேன்ஸாக இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்தோன்னே நம்மளுக்கு தோன்ற எண்ணம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அவங்கள பார்த்து பொறாமையோ ஏக்கமோ கவலையோ கோபமோ படக்கூடாது. அது நம்ம அந்த பணம் நம்ம கிட்ட வர்றதுக்கு காட்டுற ஒரு உணர்ச்சி. அது மகிழ்ச்சியாக அவங்களோட வளர்ச்சியை பார்த்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது பணம் நம்மளை தேடி நிறைய வருங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாரு. சரி, 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை செலவு பண்ணும்போது சந்தோஷமாக செலவு பண்ண சொல்கிறாரு. நீங்கள் அதை சிக்கனப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களே கஞ்சத்தனமாக வச்சுக்கிட்டு செலவு பண்ணிங்கன்னா, அது செலவு பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா பணம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு குறையும்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நான் இன்னும் நிறைய செலவு பண்ணுறதுக்கு எனக்கு பணம் வரணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு செலவு பண்ணுங்கள். எனக்கு இதுக்கப்புறமும் இன்னும் நான் நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு எனக்கு நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு இயற்கையவோ பிரபஞ்சத்தையோ நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே பண்ணுற மாதிரி பண்ண சொல்கிறாரு. 3வது விஷயம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எண்ணமோ உங்களோட செயல் எல்லாமே பணத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. உங்களோட வேலையை சார்ந்து இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணணும். இதுக்கு எடுத்துக்காட்டாக தோனியே சொல்லுவார். அதாவது தோனி பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டர். அவர் நான் இந்த மேட்ச் விளாண்டா எனக்கு இத்தனை கோடி கிடைக்கும், அந்த மேட்ச் விளாண்டா அத்தனை கோடி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து விளையாடுறாரான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. அவர் 60 வயசில் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் அவர் கிரிக்கெட்டை விளையாட தான் செய்வார். ஏன்னா அதை அவர் பிடிச்சி பண்ணுறாரு. அந்த பிடிச்சி பண்ணுற அந்த விஷயமே அவளை அந்தளவுக்கு டாப் லெவலில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கு. இது அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாரோட மைண்ட் செட்டுமே இதுதான். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த செய்யும்போது பிடிச்சி செஞ்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற செல்வமும் சரி, அதுக்கேற்ற புகழும் சரி, பேரும் சரி ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். இதை தாண்டி நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புக்கில் இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறாரு. சூப்பராக இருக்குது இந்த புக்கு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.